கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உற்சாகத்தைப்படுங்க. 2ஆம் இடம் யாருக்கெல்லாம் 2ஆம் இடத்தை குரு பார்க்குது, குரு பார்வை இருக்கிற இடத்த நான் பேசலை, இருக்கிற இடத்த இன்னொரு நாளைக்கு பேசுகிறேன், சரியாங்கய்யா? ஆனால் இன்னைக்கு இருக்கிற இடம் சேலம், சரியாங்கய்யா? இருக்கிற இடம் பேசணும்ல, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்? சேலம், ரைட்டா? நல்லா பாருங்க. 2ஆம் இடத்தை பார்க்கு. குடும்பத்தை பிரிஞ்சுட்டேன், பொருளாதாரத்தை இழந்துட்டேன், வாக்குறுதியை காப்பாற்ற முடியல, என்ன வேணாலும் இருக்கட்டும் ஐயா, செல்வந்தராக இருப்பீங்கன்னு மட்டும் எழுதி கொடுங்க. எப்படி செல்வந்தராக தான் இருப்பீங்க, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, எதிர்பாராத உயர்வு உண்டு, குடும்பத்தார் மதிக்கத்தக்க இருப்பீங்க, வீடு மனை வாகனம் உண்டு அப்படின்னு மட்டும் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க. அது முன்ன பின்ன நடந்தே தீரும். ஐயா கரெக்டா? எழுதி சொல்லுங்க, வாக்கு பழிக்கும். நல்லதே பேசுங்க, எழுதி கொடுத்துருங்க. ஏன்டா எல்லாம் சொல்லுவாங்க கடைசியில், ஐயா எல்லாம் இருக்கட்டும் ஐயா, உங்கள் கஷ்டமெல்லாம் இருக்கட்டும் ஐயா, 100 கோடிங்க, 110 கோடி கூட இருக்கட்டும். இன்னொரு ஒரு ஆள் சொல்கிறாரு, 100 கோடி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணேன், விஜயவாடாவிலேருந்து வந்திருக்காரு, 2ஆம் இடத்த குரு பார்க்கு, 2ஆம் இடத்த குரு பார்க்கு, 100 கோடிக்கு மேலே லாஸ் ஆகிடுச்சுங்க. என்னாச்சு, இழப்புன்னு ஒன்று இருந்தால் கெயின்னு ஒன்று இருக்கும். 100 கோடி காட்டலனாச்சு, 110க்கு மேலே காட்டுதுன்னு. ஆமாம் ஆமாம், சொந்தக்காரங்கிட்ட வாங்கினது சேர்த்தா 10க்கு மேலே வரும், வந்துடுவீங்கன்னு. 2019 என்கிட்ட பார்த்துட்டு போனவர், கொரோனா வந்துருச்சு. தம்பி கொரோனா வந்து மறுபடியும் லாக் ஆயிடுச்சுனாரு. இறுக்கி பூட்டுங்க, நோ ப்ராப்ளம், அது உன்னை காப்பாற்றும். என்னுடைய வார்த்தையிலேருந்து மாறலை. என் குருநாதரையும் என் குலதெய்வத்தை நினச்சிட்டு சொல்லிட்டேன். 2023 அவங்களுக்கு ஒரு யோகம், இன்னைக்கு டாப் லெவலில் வந்துட்டாங்க. அப்போ நடக்கலைன்னு ஒரு வருத்தம், ஒரு காலகட்டம் தள்ளும், யோகம் வேலை செய்யாமல் போகாது.